டு மை சேனல் மலரும் மொட்டுக்கள். முன்னொரு காலத்தில் ஒரு அழகான எழில் கொஞ்சம் ஒரு கிராமம் ஒன்று இருந்துச்சு. அந்த கிராமத்தில் எல்லா மக்களும் விவசாயத்தை பெருவாரியாக பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஒரு நாள் காலையில் விவசாயிகள் எல்லாரும் தங்களோட வேலைக்காக புறப்பட்டுட்டு இருந்தாங்க. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய பண்ணையார் ஒருத்தர் இருந்தார். அவரோட வயல் வேலைகளை எல்லாத்தையும் ஒரு விவசாயி கவனிச்சுட்டு வந்தான். அவன் ஒரு நாள் எல்லா வேலைகளையும் முடிச்சுட்டு பண்ணையார்கிட்ட போய் கேட்டான், ஐயா, என்னோட வயலும் காஞ்சி போய் இருக்கு, கொஞ்சம் அதுக்கும் விதை நெல் தந்தீங்கன்னா அதை நான் விளைவிச்சு கொஞ்சம் நான் சாப்பிட்டுக்கிடுவேன், நானும் என்னோட குடும்பமும் திருப்தியாக இருப்போம் அப்படின்னு சொன்னான். ஆனால் பண்ணையார், நீ எதுக்கு இதெல்லாம் நினைக்கிற? அதெல்லாம் நீ யோசிக்கவே கூடாது. எப்போவுமே நீ என்னோட வயலில் தான் வேலை செய்யணும், உழைச்சி முன்னேறணும்னு நீ நினைக்காத அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப கடிஞ்சு கொண்டார். அதனால் சோகமாக வீட்டுக்கு போனவன் தன்னோட மனைவி எல்லாருக்கிட்டையும் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான். இந்த பண்ணையார்கிட்ட கொஞ்சம் விதை நெல் கேட்டேன், நம்மளோட வயலில் இருக்கிறத விளைவிக்கலான்ட்டு, ஆனால் அவர் தரமாட்டேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அப்போ அவனோட வீட்டில் மேலே ஒரு குருவி கூடு கட்டி 3 குஞ்சுகளை பொறிச்சு வச்சுருந்தது. அப்போ அந்த குருவி கூட்டில் ஒரு பாம்பு வந்து அந்த குஞ்சுகளெல்லாம் சாப்பிட்டுடுச்சு. ஒரே ஒரு குருவி மட்டும் கீழே விழுந்து அடிபட்டுடுச்சு. இதை பார்த்தது அந்த விவசாயி பாம்பை அடித்து விரட்டி அந்த கால் ஒடிஞ்சு போன அந்த குருவி குஞ்சை எடுத்து தடவி கொடுத்தான். அதனால் அந்த குருவி ரொம்ப சந்தோஷப்பட்டுச்சு. கொஞ்ச நாள் அதை வீட்டிலையே வச்சு பராமரிச்சுட்டு வந்தான். ஒரு நாள் அந்த குருவிக்கு காலெல்லாம் ரொம்ப சரியாயிடுச்சு. அதனால் அது பறந்து போயிடுச்சு. ஒரு நாள் அந்த குருவி திரும்பி விவசாயியோட வீட்டுக்கு வந்தது. 3 விதை நெல்லை அவனோட கைகளில் கொடுத்தது. இந்த விதை நெல்லை ஒன்று எடுத்து உன்னோட தோட்டத்தில் புதைச்சி வை, இன்னொன்றை எடுத்து உன்னோட முற்றத்தில் புதைச்சி வை, இன்னொன்றை எடுத்து உன்னோட ஜன்னல் ஓரமாக புதைச்சி வை அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போயிடுச்சு. அதே போல் விவசாயியும் புதைச்சி வச்சான். அடுத்த நாள் காலையில் போய் பார்த்தா அந்த புதைச்சி வச்ச இடத்துல இருந்து பெரிய பூசணிக்காய் வெளியே வந்தது. தோட்டத்தில் போன விவசாயி அந்த பெரிய பூசணிக்காவை அறுத்து பார்த்தான். அது உள்ளே இருந்து அவனுக்கு தேவையான சாப்பாடுகள் எல்லாம் நிரம்பி வழிஞ்சது. குடும்பங்கள் எல்லாம் சந்தோஷமாக சாப்பிட்டு திருப்தியாக அடைஞ்சாங்க. அடுத்தது முற்றத்தில் இருக்கிற பூசணிக்காவை எடுத்து வெட்டி பார்த்தான். அதிலிருந்து பொண்ணும் பொருளும் தங்கம் வெள்ளி வைரம் எல்லாம் வெளியே வந்துச்சு. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாரும் சந்தோஷப்பட்டு அதை எடுத்து பத்திரப்படுத்தி வச்சாங்க, மற்றவங்களுக்கும் கொடுத்தாங்க. அடுத்து 3ஆவதாக இருக்கிற பூசணிக்காவை அவன் அழுத்து பார்த்தான். அதிலிருந்து அவனுக்கு தேவையான துணிமணிகள், குடும்பத்துக்கும் தேவையான எல்லா துணிமணிகளும் வெளியே வந்தது. அதையெல்லாம் சந்தோஷமாக அவங்க பிள்ளைகளும் அவனோட மனைவியும் போட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்படியே அவன் நல்ல பெரிய பணக்காரனாக மாறினான். இதை பார்த்ததும் பண்ணையாரும் அவன் மேலே பொறாமப்பட்டு அவனிடத்துல போயிட்டு, நீ எப்படி இப்படி பணக்காரனாக மாறினன்னு சொல்லி எல்லா விவரத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். அதே போல் தன்னோட வீட்லேயும் ஒரு குருவிக்கூட செஞ்சு வச்சு அதே போல் ஒரு குருவியும் வந்து தங்கினது 3 குஞ்சுகளையும் பொறிச்சது. ஆனால் கொஞ்ச நாள் ஆனதும் பாம்பு வர மாதிரி இல்லை, இவனுக்கு பொறுக்க முடியல. இவனே 2 குஞ்சுகளை அடித்து சாகடித்தான். ஒரே ஒரு குஞ்சியோட காலையும் உடைச்சி விட்டான். அப்புறமா இவனே காலில் கெட்டு போட்டு பராமரிக்கிறது போல் நடித்தான். இதை நான் பார்த்துட்டு இருந்த அந்த குருவி கொஞ்ச நாள் அவனோட வீட்டில் இருந்துட்டு சரியானதும் பறந்து போயிடுச்சு. திரும்ப வந்து அவனிடத்துல 3 விதைகளை அதே போல் கொடுத்தது. அதே மாதிரி நட்டு வச்சவன் அடுத்த நாள் எந்திரிச்சு அந்த பூசணிக்காவை தோட்டத்தில் போய் வெட்டி பார்த்தான். அதிலிருந்து ஒரு பூச்சிகளும் பல்லிகளும் ஆந்தைகளும் இப்படி பல விலங்குகள் அதிலிருந்து வெளியே வந்தது. சரி, முன்னாடி இருக்கிற இன்னொரு பூசணிக்காவது வெட்டி பார்ப்போம் அப்படின்னு அதையும் வெட்டி பார்த்தான். அதிலிருந்து தீப்பொறி வந்து அவனோட வீட்டை எல்லாம் அழிச்சிடுச்சு. உடனே அவன் அழுது புலம்புனான், ஐயோ இருக்கிறதும் போச்சுதே, என்ன பண்ணுறது அப்படின்னு அழுதான். 3ஆவது பூசணிக்காவை அவன் உடைக்கவே இல்லை. அதிலிருந்து நிறைய விலங்குகள்லாம் வரதா ஊர்க்காரங்க பேசிக்கிட்டாங்க. ஆனால் இங்கே ஏழை விவசாயியும் எல்லாருக்கும் கொடுத்து உதவி அவனும் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்தான். என்ன குட்டீஸ், நம்மளும் மற்றவங்களோடதை பார்த்து எப்போவுமே பொறாமப்படக்கூடாது, புரியுதா? Thank you for watching மலரும் மொட்டுக்கள். Don't forget to subscribe. Bye, cuties.